Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நம்ம என்ன பார்க்க போறோம், வைட்டோட சாப்டர் 102 to 104 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகி பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து பேக் ஸ்டோரி காட்டியிருப்போம். இல்லை ஜூன் டெத் அப்போ கூட ஆபியை காப்பாற்றணும்னு நினச்சிருப்பான். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஜூனோட ஃபியூனரல் தான் நடக்கும். அப்போ யாருமே கூட்டமே இருக்காது, கம்மியாக பர்சன்ல வந்திருப்பாங்க. அந்த டைம் ஒரு யூடியூபர் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணலாம் வருவான் வியூஸ்க்காக. அப்போ அந்த யூடியூபர் கமெண்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவாக வந்திருக்கும். ஒன்னையா இருப்ப அந்த கிரிமினல் ஃபியூனருக்குலாம் போக சொன்னது, யாருமே போக மாட்டாங்களே சொல்லிட்டு நெகட்டிவா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், டே கேமரா ஆஃப் பண்ணிட்டான்னு. யாரா நீ சொல்லிட்டு யூடியூபர் பார்ப்பான். பார்த்தா நான் பாபி தான். அந்த யூடியூபர்ன்ட்டு கேட்பான், நான் அதுக்கிட்ட ஆஃப் பண்ணணும், முதல்ல நீ இப்படி வந்துட்டு என்கிட்ட பேசுறதே தப்பு ஏகத்தலமா பேசிட்டு இருப்பான். நான் பாபி திரும்ப சொன்னதே திருப்பி சொல்லுவான், நான் அப்போ சொல்றேன் கேமரா ஆஃப் பண்ணு. அது ஃபேஸை பார்த்தும் பயந்துருவான் யூடியூபர். ஆமா அப்போ ஃபியூனர்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுவான். கடைசி நான் பாபி போய் ஃபைனல் ரெஸ்பெக்ட் போய் கொடுப்பான் ஜூனுக்கு. ஏன்னா ஜூன் இறக்கும்போது ரெண்டு கண்ணால பார்த்தான், யார் கொன்னா கூட உனக்கு தெரியும். ஆனா நியூஸ் மீடியா ஃபுல்லா எப்படி பப்ளிஷ் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரபல யூடியூபர் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஜூன்ட்டு போலீஸ் அரஸ்ட்டுக்கு பயந்துட்டு தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஃபுல்லா நியூஸ் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிடும். எல்லாம் அதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. ஆபி சோகமா ஒரு பெஞ்ச்ல உட்காந்து இருப்பா. அப்போ ரூபி வருவா, வந்து கேட்பான், ஆபி நீ ஓகே தானே, நீ சரியா தூங்குறதே இல்லை ரீசெண்டா, அதே நினைச்சிட்டு கியாசு கேட்டுப்பான். ஆபின்ட்டு அது ஒன்றும் இல்லை, சும்மா டயர்டு, எனக்கு வேற ஒன்றும் இல்லை சொல்லிட்டு போனா அதுக்கு ரூபி சொல்லுவா, நீ சரியா பேச மாட்டேன், கோயெல்லாம் வந்துட்டு இருக்கா, காத்தாக்கான ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டான், டைவானும் சுமூவியம் மட்டும் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஆனா ரொம்ப சீரியஸா இல்லை, மைனர் இன்ஜுரி தான் அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆபி ரிப்ளை கூட பண்ணாம உட்காந்துருப்பான். கடைசியில் அவன் எந்திரிச்சு போயிடுவான். அப்போ ரூபி கேட்பா, ஏன்டா எதுவுமே பேசாம இருக்க சொல்லிட்டான். இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை, நான் வந்துடுறேன் இரு அப்படி போவான். அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம 244 மினிஸ்டர் தான் கட்டுவாங்க. மினிஸ்டர் பெருமையா பேசிப்பான், அது கலெக்டரா 244 நீ இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல, நல்ல வேலை அவன் சீக்கிரமா முடிச்சிட்டேன். என்ன நமக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் தான் கட் ஆயிடுச்சு, நீ எப்படி ஒயிட் பண்ணி கொண்டு வருதுன்னு தெரியல சொல்லிருப்பானா. ஏன்னா அவன் ஜூனை வச்சுதான் அவங்க பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணி ஆக்கியிருப்பாங்க. செகண்ட் ஒரு கட்சிக்கு இன்கமே அவனை வச்சு பார்த்துருப்பாங்க லைட்டா. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் சக்சஸரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது 244 சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் ஜூனுக்கு பர்ஃபெக்டான சக்சஸரா இருப்பான். கட் பண்ணி காட்டினா நம்ம பாபி தான், இந்த சக்சஸரா இருந்திருப்பான் ஜூனுக்கு. அப்போ 244 வந்து சொல்லுவான், என்ன ஆபி முறை வெயிட் பண்ணிட்டு கேட்பானா. அதுக்கு ஆபின்ட்டு அதெல்லாம் இல்லை, வாங்க வாங்க உட்காருங்க பேசலாம் சொல்லுவானா. 244 பார்ப்பான், என்ன ஆபி உன் ஆட்டிடியூட்ல சேஞ்ச் ஆகிக்குது, என்ன விஷயம் அப்படி கேட்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், நான் சுத்தி வச்சு பேச விரும்பல, நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஜூன் மாதிரி காசு சம்பாதிக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு தேடி வந்துக்கிறேன் அப்படி சொல்லுவான். அதுக்கு 244 யோசிச்சுட்டு கேட்பான், சரி ஆபி எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் சொல்லு, உன் ஆஃபீஸ் அட்டாக் பண்ண வந்தான்ல ஜூனு, அப்போ பேச்சுன்ட்டு நார்மலா பேசினானா. அதுக்கு ஆபி சொல்லுவான், நார்மலால பேசலாங்க, வந்து சண்டை கட்டிட்டு தான் இருந்தோம், கரெக்டான டைம் போலீஸ் வந்து அவன் கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்லுவானா. ஓகே ஓகே, ஆனா நான் கேள்விப்பட்டேன் அவன் ஃபியூனலுக்கு நீ போனேயாமா. அதுக்கு ஆபி சொல்லுவான், ஆமா நான் போய் அட்டெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா என் கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்டா வந்துச்சு ஃபர்ஸ்ட், நான் மட்டும் போகாட்டி அவன் சாவுக்கு நான் தான் காரணம் சொல்லி எழுதியிருப்பாங்க, ஸோ என் சேக்குக்காக தான் நான் போய் பார்த்தேன் அப்படி சொல்லுவானா. இதை கேட்டவன் 244 ஹாப்பி ஆயிடுவான். ஆபி நீ செலக்ட் ஆயிட்ட, நான் இப்போ ஒர்க் பண்ணணும்னு சொல்றேன், அப்போ நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆபி கிளம்பி அவன் ஆஃபீஸ்க்குள்ள போவான். அவன் ஆஃபீஸ்க்குள்ள பார்த்தா அவன் டீம்மேட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, 244 மீட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க. சரி ஆபி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுவானா. அதுக்கு ஆபி சொல்லுவான், ஆபியஸா லீ ஜூனை எக்ஸ்போஸ் பண்ண போறோம் சொல்லுவான். ஏன்னு பாத்தீங்கன்னா ஜூன் சாகறதுக்கு முன்னாடி ஆபிட்ட அந்த பென்ட்ரைவ் வந்து வாயில திணிச்சிருப்பான் யாருக்கு தெரியாம, அதுல சொல்லியிருப்பான், அந்த மாதிரி லீவோட உண்மை எல்லாம் இதுதான் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் சொல்றான், அதை மட்டும் மறக்காதான் செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணு, ஜூன் லீ உன்னை பார்த்து கேட்பான், நான் உன்ட்ட ஃபார்முலா பேசினேன் நானு, நீ அதுக்கு இல்லைன்னு சொல்லிடுது. 2வது, நான் செத்தா என் ஃபியூனலுக்கு தயவு செய்து நீ வராத, உனக்கு சந்தேகப்படுவான் அவன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஜூனே செத்துருப்பா. அப்படி வரிசையா டீம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரூபி ஜாக்சன் கேட்பாங்க, என்ன ஆபி சொல்ற, 244 ஜூனை கொன்னான்னு சொல்றியா அப்படி கேட்பானா. அதுக்கு ஆபி சொல்லுவான், நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அவர் சாகமா ஒரு கடைசி வருஷம் எனக்கு நீ ஞாபகம் இருக்கு, இந்த பென்ட்ரைவ் தான் எல்லா எவிடன்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம அவனை எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச எல்லா கதையும் உங்ககிட்ட சொல்லுவான். இதை கேட்டோம் ஜாக்சன் சாக்காயிருவான்னு சொல்ற, அவன் பேர் 244 இல்லையா, லீ ஜூனா அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். ரூபிக்குன்னா சரியான சாக்காடா, என் கனவு கண்ண ஒரு ஃப்ராட் பயலா, ஒரு கொலைக்காரனா சொல்லி சாக்காயிட்டு இருப்பா ரூபி. ஆனா கோயல் பார்த்து கேட்பா, பாஸ் அவனும் பெரிய ஆள் சொல்றீங்க, அவனை எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவனுக்கு போய் நிறைய நியூஸ் மீடியாலாம் இருக்குன்னு சொல்றீங்க, அவ்வளவு பெரிய டேஞ்சரா நம்ம இதுக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லையே இது வரையும், நீங்க இது ஜூன் ஒரு மானத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறீங்களா அப்படி கேட்பா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜூன்னா நமக்கு என்னென்ன டேமேஜ் ஆச்சு, டைவான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், சுமூவியனை திரும்ப மூக்குல சர்ஜரி பண்றாங்க, நம்ம பசங்க எல்லாருமே நல்லா அடி வாங்கிட்டோம் அவனால, அவனுக்காக நீங்க எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. அதுக்கு ஆபி சொல்லுவான், இது ஒன்றும் ரிவெஞ்ச் கிடையாது, அதே மாதிரி ஜூன் ஒன்றும் நல்லவனும் கிடையாது, அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டான், ஜூன் சாகுமே நம்பி என்கிட்ட இதை கொடுத்துட்டு போனான். செகண்ட் ஒன்றும் லீ ஜூனும் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நம்ம யூடியூப் சேனல் கோல் என்ன,
புல்லிஸை ஸ்டாப் பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ ஜாக்ஸ் எந்திரிச்சு கத்துவான், நீ எப்படி எக்ஸ்போஸ் போற இந்த பென்ட்ரைவ் வச்சா? ஜூனுக்கு போய் மீடியா இருக்கு, மினிஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்கு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாம ஃபேக் நியூஸை தூக்கி போட்டுருவான். உன்கிட்ட வேற ஐடியா இருக்கா சொல்லி கேட்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், என்கிட்ட ஐடியா இருக்கு, இப்போ வரையும் நான் லீ ஜூனுக்கு அகேன்ஸ்டா இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு தான் நான் வேலை செய்ய போறேன். அவன் கிட்ட போய் நல்லா க்ளோஸ் ஆயிட்டு இனி நிறைய டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் போயிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே டைம் பாத்தீங்கன்னா லீ ஜூனும் வீடியோ பார்த்துட்டு இருப்பான். இப்போ அங்கிருந்து சீனை கட் பண்ணா ஆபி அவன் வீட்டுல இருந்துட்டு கண்ணாடி பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான், இந்த உடம்பு வச்சு எப்படி நான் அவனை டிஃபீட் பண்ண முடியும்? எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன், ஆனா என்கிட்ட ஐடியாவே இல்லை சுத்தமா அவனை எப்படி கிட்ட போய் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு. ஜூன் சாகக்குமே கடைசியா என்கிட்ட கூட்டிட்டு போய்க்கிறான். அவனுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. ஒருத்தர் சாக வேண்டிய நிலைமை லீ ஜூனை தோக்கடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என் உடம்பு ரெடி ஆக்கணும். எனக்கு மசிலே இல்லை, இப்போ என்ன பண்ணனே தெரியல. எல்லா ஆடும் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கு. எல்லாமே அகேன்ஸ்டா இருந்தாலும் ஒருத்த மட்டும் என் கூட ஒப்பமே இருப்பான். என் தலைவன் சிக்கன் நெட் வீடியோ போய் பார்க்க போறான். அவன்கிட்ட கண்டிப்பா ஏதோ ஐடியா இருக்கும், சரி போவான். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கோலிடோட மண்ட ஃபுல் வீடியோ பார்த்துருப்பான். அவன் அதில் ஃபைனல் எபிசோட் மட்டும் இருக்காது. இவன் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்ப்பான். பட் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பானா, அந்த ஃபைனல் வீடியோ மட்டும் இருக்காது. இவனுக்கு கான்டாக்ட் இருக்காது கோலி மணிக்கு. இவனுக்கு அப்பதான் பயமே வரும், ஐயோ எப்படி ப்ராக்ரஸ் ஆக போறோம்னு தெரியலையே, இதான் எனக்கு எண்டு கடா, டெவலப்மெண்ட்டே நீ இருக்காதா சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் டேலன்ட்டு ஆபியும் ஜாக்ஸும் பேசிட்டு போவாங்க. அப்போ ஜாக்சன் கேட்பான், என்ன ஆபி நீ பாட்டு அவனை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, எனக்கு நைட்ல தூக்கமே இல்லை, இதான் ஐடியா இருந்தா சொல்லிட்டா யோசிச்சு பார்ப்பேன், எனக்கு ஐடியா வர மாட்டேங்குது அப்படி பேசிட்டுப்பான். பட் ஆபி எதுவுமே பேசாம யோசிச்சுட்டு வந்துட்டுப்பான். ஐயோ இனி நம்ம எப்படி ஸ்டண்ட் ஆகிறது, நியூ டெக்னிக்லாம் எங்க போய் கத்துக்கிறது, கோடி மணி வீடியோ எல்லாம் பார்த்துட்டோமே, இனி ஒரு வீடியோவே இல்லை, ஏசி யோசிச்சுட்டு வந்துருப்பான். அப்போ போய் முட்டிடுவான். யாரை முட்டிருப்பான் பாத்தீங்கன்னா கிம்மை தான் போய் முட்டிருப்பான். ஆபி கிம்மை பார்த்தோன்னே கேட்பான், வார்மப்ல எப்படி போயிட்டு இருக்கு, ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்றியா, செகண்ட் இங்க சாப்பிடதான் போறோம் வரையா, அப்போ அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம் சொல்லி கிம்மை கூப்பிடுவான். பட் கிம் நினைச்சு பார்ப்பான், இவன் பூமி கிட்ட க்ளோஸா இருக்கலாம், ஏன்னா கிம்முக்கு பூமி மேல ஒரு லைட்டா ஒரு கண் இருக்கும். அதை நினைச்சிட்டு கிம் டிக்ளைன் பண்ணிடுவான். இல்ல ஆபி நீ போ, நான் வல்லசி போயிடுவானா. ஆபி பார்ப்பான், என்ன கிம் ஒரு மாதிரி ஆடா இருக்கா, அன்னைக்கு ஏதோ பேட் டே போல் தெரியுது, சரி இவனும் விட்டுருவான் ஆபியும். ஆபி ஸ்ட்ரைட்டா கிம்மோட ஜிம்முக்கு போவான். போயிட்டு உள்ள கேட்பான், எக்ஸ்கியூஸ் மீ நான் உள்ள வரலாமாசி கேட்பானா. எல்லாப்பா சாக்காயிடுவாங்க, இது ஆபிடா அவுட் டு ஃபைட்டோட சேனல் யூடியூபர், எல்லாம் அவனுக்கு கட்டி கேட்பாங்க, சார் அவங்க பெரிய ஃபேன், நீங்க எப்படி இந்த மாதிரி சண்டை கட்டுறீங்க, யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தாசு கேட்டே இருப்பாங்க. ஆபிக்கு தான் பயமா இருக்கும், எல்லா பார்க்க காட்டா மாதிரி இருப்பாங்களா. அப்படின்ட்டு பாஸ் இங்க பாருங்க அவுட் டு ஃபைட்டிங் வந்துக்கிறாரு சொல்லுவான். அவன் ஜிம் ஓனை வந்து பார்ப்பான், யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனும் அதே மாதிரி இவனுக்கு பெரிய ஃபேனா இருப்பான். அவன் போய் கேட்பான், ஆபி உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்க எல்லா ஃபைட்டும் நான் பாத்துக்கிறேன் சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பான். அப்ப ஆபி கேட்பான், நான் புதுசா டெக்னிக் கத்துக்கிறதுக்கு தான் இங்க வந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் ஓனா சொல்லுவான், சூப்பர் நான் உங்களுக்கு கத்துத்தரேன், அதே மாதிரி எங்க ஜிம்மையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண முடியுமா உங்க வீடியோ வச்சு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆபின்ட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாங்க, நான் சொல்ற முடியும் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு ஆப்போசிட்டை எட்டுக்கு பின்னாடி அடிக்கணும், அது ஏதாவது டெக்னிக் இருக்கு அதுக்குன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ஜிம் ட்ரைனர்ட்டு டிக்ளைன் பண்ணிடுவான், இல்ல ஆபி அதை நாங்க சொல்லி தரது இல்ல, ஏன்னா இங்க பாக்ஸிங்க்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு எம்எம்ஐல, ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்ல அடிச்சோம்னா அவங்க டெட்டு கூட நாங்கள் காசாக ஆயிடுவோம், இங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ட்ரைலர்ஸ் எங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தும் ப்ரோஸ் அதிகமாக இருக்கும், ஸோ நாங்கள் சில கிரிட்டிக்கான பாயிண்ட்லாம் அடிக்கக்கூடாது, கிரிட்டிக்கலான பாயிண்ட்லாம் அதே மீறி ஆபத்தான் அடிச்சா அவங்க டெத்துக்கு நாங்கள் பொறுப்பாரமாக ஆயிடும். அது இந்த ஃபோர்ஸில், அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நாங்கள் மீறவும் கூடாது. அதுக்கு ஆபி கேட்பான், என்னோட வெயிட் அதிகமாக இருக்கணும், இல்லை ஒரு ராபரியே வந்துட்டு அப்போ நான் என்ன பண்ணாதான் டைம், அப்போ அவன்கிட்ட போய் நான் நார்மலாக பேச முடியுமா கேட்பான். அதுக்கு அந்த ட்ரெயின் என்ன சொல்லுவானா, அதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்றோம், அதை நாக் அவுட் பண்ற வரைக்கும் தான் நமக்கு, உங்களோட அதிகமா வெயிட் கிளாஸ் டிஃபரன்ஸ் ஒருத்த கூட ஃபைட் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க, நாக் அவுட் பண்ணி ஹெட்ல வெயிட்டர் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணக்கூடாது சொல்லுவான். அது காபி கேட்பான், அப்போ பாக்ஸிங்கும் மார்ஷல் ஆர்ட்ஸும் வேற வேறையா அப்படி கேட்பானா. அது ட்ரைனர் மூஞ்சி லைட்டா மாறிடும். அப்ப ட்ரைனர் சொல்லுவான், இங்க பாரு ஆபி, பாக்ஸிங் ஷோட வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு டிக்னிட்டியோட ஃபைட் பண்ணுவோம், அதுக்கு நிறைய இயர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆனா உனக்கு சொல்லி தந்தோம் அப்படிப்பட்ட மாதிரி தெரியல, நீ யூஸ் பண்றது எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபைட்டோட மோசமா இருக்கு டெக்னிக்கலா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கானாதான் இருப்பான், காணுன்னா திருடன்னு சொல்லலாம் அந்த மாதிரி மீனிங். இதை கேட்டோம் ஆபி ஷாக் ஆயிடுவான், சிக்கன் நெட் வந்து ஒரு கான் ஆர்டிஸ்டான்னு. இல்ல ஆபிக்கு லைட்டா கோவம் வந்துடும், அது ஒன்றும் கான் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, நான் ஒன்றும் திருடக்கிட்ட இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒன்றும் கத்துக்கல, நான் பண்றதுல ஃபியூசன் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான், எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் சேர்ந்து மூலா சேர்த்து வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சொல்லி தந்த குருநாதர் அப்படிதான், நீங்க அதான் இருந்தாலும் லிங்க் உள்ள வச்சுதான் பாக்குறீங்க, பட் லிங்க் வெளியே மேட்ச்ல வேற மாதிரி இருக்கும், யாருமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஆபி கொஞ்சம் ஹீட்டடா பேசுவான், அங்க சுத்திட்டு இருக்கவங்களா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அங்க 2 பசங்க சிரிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அதோ ஆபி பெரியான்னு வச்சேன், இவன் ஏதோ சின்ன பையன் போலதான் தெரியும் சொல்லிருக்குமா. அப்ப ரிங்ல ஒருத்தருப்பான், அவன் கூப்பிடுவான் ஆபிய, ஆபி நீ வேணா ரிங்குள்ள வாய, உனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன், கரெக்டான டைம்ட்டு லோகன் உள்ள வந்துருவான். லோகன் உள்ள வந்துட்டு சொல்லுவான், அவன் சொன்னால என்ன தப்பு இருக்கு. அப்ப லோகன் போய் கோச்சிட்ட கேட்பான், உன்னால ஒரு ஹெல்த்தியா ஒரு கான்வர்சேஷன் கூட உருவாக்க முடியாதா, நம்ம ஜப்பான் ஜிம்மும் கொரியன் ஜிம்மும் ஒண்ணு நினைக்கிறியா சொல்லி கோச் பார்த்து கேட்டோன்னே கோச்சின்ட்டு இல்ல அது வேற இது வேறையாச்சும் சொல்லுவான். அதே மாதிரி அப்போ ரிங்ல ஒருத்தருப்பான், அவனை பார்த்து கேட்பான்,
ஏன்டா மண்டையில் போடுறது கீரும் கையில் க்ளவுஸ் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் நீ போவையா சொல்லி கேட்பானா. அவன்கிட்ட இல்லை நான் போக மாட்டேன், ஏன் போக மாட்டேன் அப்படின்னு மண்டியில் அடிப்பட்டா அது டெட் காஸ் பண்ணுமே. கரெக்ட், அதே மாதிரி தான் அவன் ஸ்ட்ரீட் ஃபைட் அப்போ நீ க்ளவுஸும் ஹெட் கியர் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ அந்த டைம் ஒருத்தனை அடிச்சா என்ன பண்ணுவ? ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மார்ஷல் ஆர்ட்ஸ் வேற, ஸ்ட்ரீட் ஃபைட் மார்ஷல் ஆர்ட்ஸ் வேற. நீ என்னதான் ப்ரோ பாக்ஸாக இருந்தாலும் அந்த டைம் கையில் என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அடிக்கதா பார்ப்பேன். ஸோ அதில் டிஃப்ரென்ஸுக்கு தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம ஆபி கிட்ட பார்த்து பேசுவான். லோகன்ட்டு ஆபிக்கு தனியாக ஒரு ரூம் கூட்டிட்டு போய் 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபி யோசிச்சுட்டே கேட்பான், நீங்க தானே அது சொல்றதுக்குள்ள நம்ம லோகன் சொல்லுவான், நீ எதுக்கு வந்துட்டா எனக்கு தெரியும், அந்த ஃபைனல் எபிசோடோட ஃபைட்டை பார்க்கறதுக்கு தானே, இல்லை டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு தானே சொல்லி கேட்பான். இதை கேட்டோம் ஆபி போய் ஸ்டன் ஆயிடும், கண்ணெல்லாம் விரிஞ்சிடும் ஆபிக்கு. அதுக்கு ஆபி நீ யாருன்னு சொல்லுங்க சொல்லுவானா. அதுக்கு லோகன் சொல்லுவான், எனக்கு தெரியும் அந்த ஃபைனல் எபிசோடுக்கு தான் வந்துக்கிற, நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த ஃபைனல் எபிசோடு இல்லை, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தெரியாமல் ஜிம் வந்து உன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண தானே வந்துக்கிறேன் கரெக்டான்னு சொல்லி கேட்பான். கரெக்டான டைம் அப்போ ஒருத்தன் உள்ள கதவை தந்து வந்துடுவான். வந்து அந்த ரிங்குள்ள வந்து பையன் தான் வருவான். அவன் வந்து சொல்லுவான், நான் என்ன எத்தனை அடி யோசிச்சாலும் சரி எனக்கு இது சரியாவே பரல, நீங்க எப்படி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸும் ஃபைட்டிங்கும் டிஃப்ரெண்ட் சொல்றீங்க, எனக்கு சரிப்பட்டே வரல, நான் அதுக்காக ரொம்ப நாளும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறேன், டைம், எக்ஸசைஸ், ஸ்டாமினா, ஃபுட்டு நிறைய அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், ஆனா திடீர்னு நீங்க வந்துட்டு இது சேர்ந்தோட அதான் சிறந்ததுன்னு சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு அவன் பிறகு நாயத்தை சொல்லிட்டு இருப்பான். நேரா ஆபிட்டு போய் சொல்லுவான், சரி நான் கிளவுஸும் எட்ஜி எல்லாம் ஃபைட்டுக்கு வரேன், ஒரு ஃபைட்டரால ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தோக்கடிக்கும்போது நான் காட்டுறேன், என்ன சின்ன பையா வரையாசி ஆபியை பார்த்து கேட்பான். ஆபி பார்ப்பான், எங்க கோழிமலை திருநூறு டெக்னிக் சொல்றீங்க, அது இல்லைன்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கண்டா சொல்லிட்டு ஆபி ரெடி ஆயிடுவான் ஃபைட்டுக்கு. 2 பேர் ரிங் ஏறிடுவாங்க. அதோட ஜிம் ட்ரைனர் பார்த்தா சந்தோஷப்படுவான், இன்னைக்கு தோக்கிறவன் ட்ரீட்டுன்னு சொல்லிக்கிறான், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி லோகன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான், நமக்கு பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தா நமக்கு ப்ராஃபிட் தான் சொல்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். மேட்ச் என்ன ரூல்ஸ்னா ரூல்ஸே இல்லை, அதான் ரூல்ஸ், யார் எப்படி வேணா அடிச்சுக்கலாம் சொல்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டுனா ஆபி நேரம் போய் காப் கிக் பண்ணுவான். லோகன் பார்ப்பான், நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நீ இந்த மூவ் தான் பண்ணுவேன், ஆனா அந்த காப் கிக் ஈஸியா தடுத்துருவான். ஏன்னா அவன் ஃபைட்டிங்ல சில டெக்னிக்ல தெரியுமா. அவன் சொல்லுவான், இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், நீ மாதிரி யூஸ் பண்றீங்க நக்கல் அடிச்சுட்டு இருப்பான். ஆபி ஸ்ட்ரைட்டா அவன் நீ எடுத்து அவன் ஃபேஸ்ல அடிக்க பார்ப்பான். பட் அதையும் அவன் கையா பிளாக் பண்ணிடுவான். ஆபி நீ தான் சொன்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் பாக்ஸிங்கோட வீக்குன்னு, இன்னைக்கு உனக்கு காட்டுறேன் எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆபின்ட்டு நீயே தடுத்தான் சொல்லி டக்குன்னு ஒரு ஊக் அடிப்பான். பட் அதையும் அவன் தடுத்துடுவான், ஹெட்டை வச்சு பிளாக் பண்ணிடுவான். சைட்ல இருக்கவங்கள சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, டே வீடியோட ஃபேக் மாதிரி தெரியுதா, இவன் இந்த ஸ்கில் வச்சு நம்மள தோக்கடிக்கலாம் வந்துக்கிறான் பாரு சிரிச்சுப்பாங்க 3 பேர் சைட்ல. அந்த ஆப்போசிட் கான டக்குன்னு ஒரு ஜாப் அடிக்கிடுவான் ஆபியோட வயிற்றுலயே. ஆபி வழியில இருப்பான், அவன் சொல்லிட்டு இருப்பான், நீ தானே சொன்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டிங் வேற வேறன்னு, இப்போ தெரியுதா என்னோட பவர் அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் கரெக்டா ஆபி ஒரு ஹெட் பஞ்ச் விட்டுருவான். அவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். செகண்ட் ஆபின்ட்டு கிராப் பண்ணலாம் சொல்லி போவான். அவனுக்கு தெரிஞ்சிருவான் அவன் நம்ம நெக்கை கிராப் பண்ண வரான், தடுத்துருவோம் சொல்லி டக்குன்னு டிஃபென்ஸ் எடுப்பான். ஆனா ஆபி பாத்தீங்கன்னா அவன் நெக்கை கிராப் பண்ண மாட்டான், முடிய கிராப் பண்ணி நேரம் நீ கிக் ஃபேஸ்லயே அடிச்சிருவான். அடிச்சுட்டு அவன் முட்டி போட்டு விழுந்துருவான். திரும்ப ஒரு செகண்ட் நீ கிக் எடுத்து அடிக்கலாம் போவான் ஃபினிஷிங் போக்கு. டொப்புன்னு லோகன் ஸ்டாப் பண்ணிடுவான் மேட்சை, போதும் அவ்வளவுதான் அப்படி. அதுக்கப்புறம் லோகன்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு, 2 பேர் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் பண்ணிக்கோங்க, மார்ஷல் ஆர்ட்ஸும் சேர்ந்தது பாக்ஸிங்கும் சேர்ந்தது. கையில் ஆபி தனியா ரூம் கூட்டிட்டு போய் பேசுவான். கையில் இந்த பக்கம் காட்டுவாங்க அடி வாங்கினவனு, அவன் எல்லாம் சுத்தி நின்று கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் ஆஃப் கார்டுக்கு அவன் அட்டாக் பண்ணிட்டான், செகண்ட் அடி அவன் கொண்டுறேன் சொல்லி கத்திட்டு இருப்பான். அது அவன் ட்ரெயினர் பேசாம இருறா, ஃபர்ஸ்ட் அவன் பல்ல பார்ப்போம் சொல்லி பார்த்துட்டு ஏதாவது சிவியரா அடிபட்டுக்கிறான்னு. அது இந்த புக் பாத்தீங்கன்னா லோகன்ட்டு ஆபிட்டு பேசிட்டு இருப்பான். சரி ஆபி, உனக்கு நான் ஃபைனல் எபிசோட் சொல்லி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை நீ ஃபைட் பண்ணி ஜெயிச்சா உனக்கு அது லாஸ்ட் எபிசோட் சொல்லி தரேன்னு சொல்லுவானா. ஆபிட்டு நான் யார் ஜெயிக்கணும் அதை சொல்லுங்க சொல்லிட்டுனே இந்த லோகன் சொல்லுவான், அதாவது என் சிஷியனை மட்டும் நீ ஜெயிச்சா போதும், உங்க சிஷியன் பேர் என்னன்னு கேட்டான்னு சொல்லுவான். என் சிஷியன் பேரா கிம்முன்னு. எதை கேட்டாலும் ஆபி ஷாக்காயிடுவான். ஐயோ நான் கிம்முக்குள்ள ஃபைட் கட்ட முடியாது, அவன் என் ஃப்ரெண்டு எப்படி நான் ஃபைட் பண்ண முடியும் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் லோகன் ஒத்துக்க மாட்டான், அவன் வெளியே அனுப்பிடுவான். கையில் ஆபி வெளியே உட்காந்து யோசிச்சு பார்ப்பான், நான் எப்படி கிம்முக்குள்ள, நான் அவனும் க்ளோஸு, ஆனால் ஃபைனலுக்கு டெக்னிக் நான் கற்றுக்கிட்டே ஆகணுமே, அதுக்கு நான் கிம்முக்குள்ள ஃபைட் போனா ஐயோ நான் சாகர கூட வழி இருக்குப்பா அவங்களும் ஃபைட் போனா அப்படின்னு ஆபி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் கைட்டா பொம்மி வருவா. பொம்மி பாண்டே ஆபி நீங்க இங்க பண்றா சரி 2 பேர் பேசுவாங்க, முன்னாள் ஆச்சே பார்த்து சொல்லிட்டு வாபி நீங்க ஃப்ரீயா தான் இருக்க 2 பேர் போகலாம் சொல்லிட்டு ஷாப்பிங்க போயிட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாதனமா 2 பேர் கை ஒட்டிக்கும், அவ்வளவுதான், அதுங்க வெக்கப்பட ஆரம்பிச்சிருங்க. ஆபின்ட்டு வெக்கப்பட்டுக்குமே பொம்மி கூப்பிடுவா, ஆபி வா உனக்கு இடத்த காட்ட சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவான். இதுங்க லவ் டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க, நடந்து போயிட்டு இருக்கோங்க ஷாப்பிங் மாலுக்கு. அப்படின்ட்டு தூரமான்ட்டு கிம் பார்த்துட்டு இருப்பான். கிம்முக்கு லைட்டா வயிறு ஆரம்பிச்சிடும். இதை பொம்மிட்ட சொல்லாம வேண்டாமா கிம் லைட்டா யோசிச்சுட்டு இருப்பான். அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம கோயலோட அப்பா தான் கத்திட்டு இருப்பான் கோயலை பார்த்து. என்ன கோயில் வர சரியா சாப்பிட மாட்டா, எதுக்கு மூஞ்சி குத்து பேச மாட்டியா, என்ன ஆச்சு உனக்கு? அது கோயில்ன்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சொல்லுவாளா. அது கோயில் அப்பான்ட்டு கந்த ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தெரியும் எல்லாம் அந்த பையன் தான், ஆபி தான்,
அவன் ரொம்ப நான் பார்த்தேன்னா கொல்லாம் விட மாட்டேன் பாரு, அவன் ஏதோ லவ் டார்ச்சர் பண்றான், நான் உண்மையை சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இவன் கத்தாமிச்சுவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா பெசாம இருப்பா சொல்லி போயிடுவா. கதவை தட்டுற சவுண்டு கேட்கும். யாரா கதவை தட்டுற சவுண்டு சொல்லி இவன் போய் பார்ப்பான். பார்த்தா லோகன் வந்திருப்பான் அவங்க வீட்டுக்கு. அங்கேருந்து சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் கட்டுவாங்க. ஸ்கூல்ன்ட்டு கிம் யோசிச்சுட்டு இருப்பான் வானத்தை பார்த்து. கரெக்டாக பாபி வருவான். அப்போ பாபி கையில் ஒரு க்ளவுஸ் வேற இருக்கும். ஏன் க்ளவுஸ் போட்டுக்காம பார்த்தீங்கன்னா பொம்மையை தொட்டிருப்பான்ல கையை, அந்த கையில் வேற எதுவும் படக்கூடாது சொல்லிட்டு அது க்ளவுஸ் வேற மாட்டிட்டு வந்திருப்பான். இந்த காதல் பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஆபி சொல்லுவான். இந்த மாதிரி நேற்று உங்க ட்ரெயினர் நான் பார்த்தேன் லோகன்ட்ட, அவர் பேசினதுக்கு அவர் என்ன சொன்னான்னா உங்களுக்கு சண்டை கட்டான டெக்னிக் எங்க சொல்லி தரும்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை கட்ட மாட்டேன்னு. வேணா நானும் ஒன்று சேர்ந்து நான் சண்டை கட்டுற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணி நாங்கள் ட்ரிக்ஸ் சொல்லி தர ஹெல்ப் பண்ணுறியா சொல்லி இவன்ட்டு கேட்பான் கிம் கிட்ட. ஆனால் அது கிம் என்ன சொல்லுவான் பார்த்தோன்னா, அதை பார்ப்பான் அந்த க்ளவுஸை பார்த்தோம் லைட்டாக கடுப்பாக இருக்கும். ஆனாலுன்ட்டு நான் வேணா உங்களுக்கு ஃபைட் கட்டுறேன் அப்படி அதுலன்னு இருக்கு. ஆனால் ஆக்டிங்லாம் வேண்டாம், நெஜ ஃபைட்டே பண்ணலாம். ஆபிக்கு அப்படியே வாயே தொங்கிரும். அடா நம்ம ஏதோ தப்பா ஏதோ பேசிட்டோமா, இவன் எப்படி பேசுறான் சரி ஆபி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்ட்டு கிம்மே சொல்லுவான், இங்க பாரு ஆபி எனக்கு பொம்மையை பிடிக்கும். ஓகே கைஸ், இதே அந்த எபிசோட் முடியுது. எனக்கு தெரியும் இந்த வீடியோ ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நான் போடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இதுக்காக, சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, போன வாரமே கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் வீடியோ போகலாம் பார்த்துக்க முடியல, அதான் இந்த வாரம் போடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, திரும்ப பல பேர் ட்ராக்குள்ளே வந்துட்டேன், இந்த இது வேண்டாம், நீ ரெகுலராக வீடியோ போட்டுடுறேன். Okay guys, see you on another video. Until then, bye.